ஹாய் ஹலோ. உலகெங்கிலும் இருக்கிற சினி ரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் எஸ் காதர் இயக்கத்தில் அங்காடி திரு மகேஷ், மணி சாஜித், சேரன்ராஜ் மற்றும் புதுமுகங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கிற திமில் படத்தை பத்தி பார்ப்போம். படத்தோட கதை நடந்து பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலேயே அங்காடி திரு மகேஷ் அவர் வந்து +2 ஃபெயில் ஆயிட்டு 3வது முறையா டுட்டோரியல் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காப்புல. இந்த முறையாவது எப்படியாவது பாஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து சொல்லிட்டே இருக்கும்போது இவனை வந்து தொடர்ந்து ஸ்கூலுக்கு போகிறான். அந்த டுட்டோரியல் காலேஜ் படிக்கிறான். படிச்சுட்டு இருக்கும்போது இவனோட நண்பன் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளன் கிட்ட வந்து அடியாள வேலை செய்கிறாப்புல. வெள்ளனுடைய தொழில் வந்து போதைப் பொருள் வந்து கடத்துறது. ஸோ ஒரு பாயிண்டில் அந்த நண்பன் வந்து ஹீரோக்கு என்ன சொல்கிறான்னா, மாப்பிள்ள உனக்கு வந்து டிரைவிங் தெரியும், இங்கே வந்து அண்ணனுக்கு வந்து ஆள் வேணும் டிரைவிங்க்கு, நீ வந்துரு, 1 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட 5000 10,000 அண்ணன் வந்து காசு கொடுப்பாரு, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அண்ணன் நம்மளை வந்து காப்பாற்றிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது ஹீரோ முதல்ல வந்து வேணாம் இதெல்லாம் தப்பான தொழில்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைம் வந்து ஒரு 5000 ரூபாய் காசு வாங்கினோன்னே போதெல்லாம் போனோடனே இந்த தொழில் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பழகிக்கிறான். இப்போது வர்ற காசில் மகேஷ் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுற பொண்ணுக்கு அடிக்கடி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரியா ஒரு லவ் ட்ராக்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போது அந்த ஊருக்கு வந்து சேரன்ராஜ் டிஎஸ்பியாக வந்து சார்ஜ் எடுக்கிறாப்புல. வந்த உடனே இன்ஸ்பெக்டர்லாம் கூப்பிட்டு இந்த ஊரில் இல்லீகல் பிஸ்னஸ் நிறைய நடக்குது, அதனால் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணோம், உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அப்படின்ற மாதிரி மீட்டிங் போகிறாப்புல. இப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வில்லனுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா டிஎஸ்பி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து உத்தரவு போட்டார், நீ உங்கள் தொழிலெலாம் வந்து நிப்பாட்டிக்க, இல்லைனா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணோன்னே வில்லன் வந்து அந்த தொழில் விட்டானா, ஹீரோ மகேஷ் வந்து ஹீரோனை கைப்பிடிச்சானா அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொன்ன படம் தான் திமில் படத்தோட கதை. படத்தோட ப்ளஸ் நடந்து பார்த்துருவோம். அங்காடி தெரு மகேஷ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக நல்லா நடிச்சிருக்காரு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோட ஃபேமிலி காட்டுறாங்க. அப்பாவை நடிக்கிறவர் வந்து ஒரு 2-3 சீன் வந்து பிரமாதமாக பண்ணிட்டாப்புல. அம்மாவும் ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவாக வந்து நம்மளுக்கு கண் முன்னே நிப்பாட்டிட்டாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தங்கச்சி ஆகட்டும், அதே மாதிரி வில்லன் அவரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் அவன் தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து படம் முடிகிறவரும் பெரிய த்ரோட்டு பெரிய கேரக்டர், அந்த பையனும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தான். ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாகவும் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அம்மா வரவங்க, அவங்களுக்கு தாத்தா வரவங்க, ஹீரோயின் ஃபேமிலியும் ஹீரோ ஃபேமிலியும் வில்லன் ஃபேமிலியும் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க, எந்த குறையும் இல்லை. இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி, அவங்க தான் வந்து போதைப் பொருள் வந்து விற்கிற பாட்டியை காட்டியிருப்பாங்க. அவங்க யாருன்னா காதல் படத்தில் வந்துட்டு ஒரு இரும்பு எடுத்துட்டு வெத்தலை பாக்கு இடிச்சுட்டே இருப்பாங்களே அந்த பாட்டி தான். இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. நம்மளுக்கே ஒரு 2-3 சீன் வந்து அடடா பிரமாதமாக இவங்களுக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த படத்துக்கு கேமராமேனுடைய ஒர்க்கு வெங்கடேஷ் அர்ஜுன் அவர் தான் டிஓபி பண்ணியிருக்காரு. சின்ன பட்ஜெட் படம்னும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ரேமிங்ஸாக இருக்கட்டும், லைட் இல்லாமல் ரொம்ப அவைலபிள் லைட்டில் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஸ்டண்ட்டு அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா சின்ன பட்ஜெட் படம்னும் போதே நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டி கொடுத்துரும் சின்ன பட்ஜெட் படம்னு, அதெல்லாம் தெரியாத அளவுக்கு மகேஷனுடைய போர்ஷனு வில்லன் சைடு இருக்கிற போர்ஷன் எல்லாமே ஸ்டண்ட் சைடு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போது படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட கதையாக போகுது. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் போர்ஷன் வந்து சாங்குக்கு வரா மாதிரி இருக்குது. வழக்கமாக தமிழ் சினிமாவில் அப்படி தானே பண்ணுவாங்க, ஹீரோ கொடுப்பா ஹீரோயின் கொடுப்பா, ஒரு 15 நிமிஷம் படம் போயிடுச்சு, இப்போ ஒரு பாட்டு வேணும், இப்போ ஒரு ஃபைட் வேணும்னு பண்ணுவாங்களே, அதே ஃபார்முலா தான் இயக்குனர் வந்து கையில் எடுத்துருக்காப்புல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வேற ஒரு கதையாக இருக்குது. ரெண்டாவது கிளைமேக்ஸு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுங்க, ஏப்பா இதுதான் கதையா, அப்போ ஆரம்பத்துலேருந்து இது நோக்கிலாம் நீங்கள் திரைக்கதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு கோவம் வர அளவுக்கு ஒரு திரைக்கதை பண்ணி வச்சுருக்காரு இயக்குனர். இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். நம்மளுடைய கதை என்ன, கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்ல வர விஷயம் தானே, அதுக்கு தானே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்துட்டே வந்து டியூன் பண்ணிடணும். எதுக்கு இந்த போதைப் பொருள் விஷயம், வில்லன் எதுக்கு, வில்லன்கிட்ட ஹீரோ போய் பண்ணி என்ன பண்ணா, நீங்கள் சொன்ன கதை என்ன, ரெண்டாவது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து காட்டியிருக்க திரைக்கதை என்ன. இன்னொன்று இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் போலது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய கதை பேசிக்காக, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ரொம்ப லேட்டாக 24ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் வந்து திரைக்கதையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறது புரியுது. பொதுவாக புதுசாக ஒரு கதை வந்தால் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.